அதெல்லாம் தனித்தனியா ஜெயிக்கிறது. இப்போ நாம உலகத்தையே ஜெயிச்சிட்டோம். என் ஆப்பிள், என் பிளாக்பெர்ரி, என் ஐபாட், என் டச் ஸ்கிரீன், என் கூகுள் குட்டி, ஃபேஸ்புக் பேயே, பொமேரிய நாயே. ஐயோ, அம்மா வந்துட்டாங்க. ஐயோ, ஏ காவியா, கீழே வாடி. உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இந்த வெயில்ல மொட்டை மாடியில என்னடி பண்ற? இல்ல, சும்மா தான் வந்தேன். வீட்ல கொஞ்ச நேரம் ஆள் இல்லைன்னா எங்கேயாவது போயிடுறது. வீட்டை வேற திறந்து போட்டு. சரி வா. ஏய், எங்கடி போற? இல்ல, ஃபோன் வச்சிட்டு வந்துட்டேன். ஃபோன் தான் இந்த இருக்கே. ஹெட்ஃபோன்மா. தருண், நான் கதவை சும்மா சாத்திட்டு போறேன். அப்புறமா நீ போயிடு. சரி. யார் அடிவேன்? தருண், என்னோட ஃப்ரெண்ட். என்னங்க? ஏய், உன்னை என்ன பண்ற? சார், கேளுங்க சார். யார் சொல்றது கேளுமா. சார், ப்ளீஸ் சார், ஒன்று சொல்றது கேளுங்க சார். டேய், எனக்கு என்னமோ நீ வண்டி இருந்து விழுந்த மாதிரி தெரியல. எங்கேயோ நல்ல அடி வாங்கிட்டு வந்திருக்க. பா, நான் தான் சொல்றேன்லப்பா, பைக்ல இருந்தா விழுந்தேன்னு. வண்டியில இருந்து கீழே விழுந்த, ஆனா வண்டிக்கு எந்த அடியும் படல. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குடா. ஆமாங்க, எனக்கும் சந்தேகமா தான் இருக்கு. நான் கேட்டேன், சொல்ல மாட்டேங்கிறான். இவன் என்னமோ உண்மையை நம்மகிட்ட இருந்து மறைக்கிறான். மா, கிச்சன்ல அந்த மீனை பாருமா, தீர வாசனை வருது. ஐயோ, ஆமா, இன்னைக்கு சாப்பாடு ஹோட்டல் தான். பா, வீட்டை க்ளீன் பண்ற வழியா பாருப்பா. சும்மா நைய நையன்னு சண்டே அது மட்டும் டார்ச்சர் பண்ணிட்டு. தருண், தருண். சாரிப்பா தருண், எங்க அப்பா உன்னை அடிப்பார் நான் நினைக்கவே இல்லை. இடையில அடிச்சிட்டேன். I'm really really very sorry தருண். தருண், தருண், ஏயா, என் பையன் மேல எப்படியா நீ கை வைக்கலாம்? யோ, என் வீட்டுக்கு வந்து என் பொண்ணுகிட்ட பேசிட்டு இருப்பா, பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? ஈவ்டீசிங்ல தூக்கி உள்ள போட்டுருக்கணும். இன்னொரு தடவை இந்த பக்கம் வரட்டும், அவனை தூக்கி உள்ள போடுறானே இல்லையான்னு பாரு. நான் யார் தெரியுமா? யார் தெரியுமாயா? சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. என் பவரை காட்ட வச்சிடாத. பாக்குறியா? என் பாஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட். என் பையன் அடிச்சல, அப்ப உன் பொண்ணு தானே கூட இருந்தா. அவளை அடிச்சியா? எத்தனை தடவை ஃபோன் பண்ணிருக்கா? பொண்ணை கொழுப்படுத்த அலைய வச்சுட்டு என் பையனை உள்ள தள்ளுவியா? தொலைச்சிடுவேன். என்னையா பண்ணுவ? இது டீசென்டான ஃபேமிலி இருக்கணும். சண்டை கடை நினைச்சாலா? சண்டை போறனா வீட்டுக்குள்ள போய் சண்டை போடுங்க. வெளில போறீங்களா போலீஸ் ஃபோன் பண்ணட்டுமா? தபார், இனிமேல் என் பையன் இந்த பக்கம் வர மாட்டான். உன் பொண்ணை ஒழுங்கா வச்சுக்க. உன் பையனை ஒழுங்கா வச்சுக்கடா. வந்துட்டான். என்ன பேச்சு பேசிட்டு போறேன் பாரு. வாங்க உள்ள. கேட்டல? கேட்டல? பொண்ணு அலைய விட்டுருக்கான்னு கேக்குறான். அபார்ட்மெண்ட்ல இருக்க அத்தனை பேர் மட்டும் ஏமா வாங்கிட்டேடி. ஏன்னா விடு. சேட்டிங்க பண்ற சேட்டிங் கம்ப்யூட்டர் கையை உடைக்கணும். இன்னிலிருந்து இன்டர்நெட் சேட்டிங் எதுவும் கிடையாது. இனிமே அவனை பார்த்தேன் பேசினேன் ஏதாவது கேள்விப்பட்டேன், கையை காலை உடைச்சு வீட்டுக்குள்ளே முடமாக்கி போட்டுருவேன். ஜாகிரதை. ஒண்ணு விடுங்க, பக்கத்துல இடத்துல படுங்க. நீ விடு. போங்க போங்கண்ணா. ஹலோ, என்ன காவியா சூசைட் பண்ணிக்கிறேன்னு மெசேஜ் அனுப்பிச்சிருக்க? இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க? செத்து போயிட்டேன். எங்க இருக்கப்பா? நரகத்துல. என்னப்பா இப்படிலாம் பேசிட்டு இருக்க? ஆமா, நான் உண்மையிலே நரகத்துல தான் இருக்கேன். உங்க அப்பா எங்க வீட்டுக்கு வந்தாரு. இங்க பிரச்சனை என்ன ஆகுமோ நான் பயந்துட்டு இருக்கேன். நீ என்னடா போன் எடுக்க மாட்டேங்கிற? சாரி 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 காவியா, நான் பயங்கர மூட் ஆஃப்ல இருந்தேனா, அதான். எனக்கு நீ என்ன பனிஷ்மென்ட் வேணாலும் கொடு. உனக்கு பனிஷ்மென்ட்னா அது எனக்கும் தான்டா. ஐ லவ் யூ டா. உன்னை பார்க்கணும் தருண், உன்னை
இதா கேக்குதா? போன் பண்ற போன் நானே அடிச்சு கொன்றுவேன். தொலைச்சிருவேன் தொலைச்சு. ஒழுங்கா இருந்துக்க. நில்லுங்க யாரை பார்க்க போறீங்க? சார் என் ஃப்ரெண்டு ஒருத்தனை பார்க்கணும். தெரியும் தம்பி, ரவீந்திரன் சார் பொண்ணு காவியா பார்க்கத்தானே? ஆமாம் சார். உங்களை ஃப்ளாட்டுக்குள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கிளம்புங்க தம்பி. சார் இந்த ஒரு தடவை ஒரு சின்ன ப்ராப்ளம் சார், ப்ளீஸ். இங்கே உள்ளே போனால் தான் ப்ராப்ளம். தயவுசெய்து கிளம்புங்க கிளம்புங்க. தருண், ஏண்டா திரும்ப அந்த பொண்ணு பார்க்க அப்பார்ட்மெண்ட் போனியா? போலப்பா. அந்த அப்பார்ட்மெண்ட்குள்ள உன்னை உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி வச்சது அவன் அப்ப இல்லடா, நான் தான்டா. என்னடா பாக்குற? திரும்பவும் போய் அவன் அப்பங்கிட்ட உதவாங்கிறதுக்கா? என்னப்பா ஒர்க்கர்ஸ் முன்னாடி அவமானப்படுத்துறீங்க? தெரியுதுல, அடுத்தவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சா அவமானம் தெரியுதுல. அடுத்த ஆளுக்கு தெரிஞ்சா அவமானம்னு நினைக்கிற எந்த விஷயமும் நல்ல விஷயம் இல்ல. டேய் எங்கடா போற? தயவு செய்து எல்லாரும் கொஞ்சம் வேலையை பாருங்கப்பா. பிரஸ் வேலை பிடிக்கல, ஜாபுக்கு போனோம்னு சொன்னா ஒத்துக்கிட்டோம். கல்யாணத்தை உன் இஷ்டத்துக்குலாம் விட முடியாதுப்பா. இந்த பாருப்பா, நம்ம சொந்தத்திலேயே நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்ப்பா. நல்ல பொண்ணு தான்மா. சொந்த விட்டு போக கூடாதா? பா இருங்க, நம்ம சொல்ற பேச்ச கேட்பான் அவன். அதெல்லாம் கேட்க முடியாதுமா, எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும். டேய், சொந்தத்துல கல்யாணம் பண்ணாதான்டா நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா சொந்தம் வந்து நிக்கும். லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னா நடுத்தருக்கு வந்து நாசமா போய் தெரு தெருவா பிச்சை எடுப்படா. அப்பாவை நீங்க பெத்த புள்ளி போய் பிச்சை எடுக்கணும்னு சாப்பிடுறீங்க. நான் பிசினஸ் பண்றா, எதுல லாபம் வரும் எதுல நஷ்டம் வரும்னு எனக்கு தெரியும். நான் கல்யாணம் பண்றது பிசினஸ் பண்ணல, குடும்பம் நடத்த. டேய் என்னடா சொன்ன? அப்பாட்ட பொறுமையா பேசுவோம் கண்ணு. அவர்ட்ட தப்பா பேசாதப்பா. அவர் மட்டும் என்ன ஒழுங்கா பேசினாரா? பேசாதடா. தருண், இந்த ஆயின்மெண்ட் போட்டுக்க சொன்னேனே, போட்டுக்கப்பா. அதெல்லாம் வேணாமா. என்னது இது? இரு, நானே போட்டு விடுறேன். வா. அதான் வேணான்னு சொல்றேன்ல. வலி அதிகமாகும்பா. வா போட்டு விடுறேன். எனக்கு ஒன்றும் வலிக்கல. அப்பா சொன்னதை விடவா? நீ ஒரே ஒரு குழந்தைன்னு உனக்கு செல்லம் கொடுத்து வளர்த்தோம். நீ நிறைய தப்பு செஞ்சிருக்க. ஒரு வாட்டியாவது உன்னை அடிச்சிருப்போமா சொல்லு? இன்னைக்கு 3வது ஆள்கிட்ட அடி வாங்கிட்டு வந்து நிக்கிற. வலி இல்லல்ல? ஒருத்தரோட வலி இன்னொருத்தருக்கு தெரியாதுதான்ப்பா. ஆனா பெத்தவளுக்கு தெரியும் பிள்ளையோட வலி. வலியில தான்ப்பா நம்ம 2 பேருமே அறிமுகமானோம். ஆனா உங்களுக்கு என் வலி தெரியலையேம்மா. தருண், இது பாருப்பா, உங்க அப்பா கிட்ட நானும் எத்தனையோ வாட்டி சண்டை போட்டிருக்கேன்பா. அவர் சொல்லும் போது கோவம் வந்திருக்கு, எரிச்சல் வந்திருக்கு. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அவர் சொன்னதான் கரெக்டா இருக்கும்பா. இந்த விஷயமும் அதே மாதிரி தான்ப்பா. எது என்ன பிச்சை எடுப்பேன்னு சொன்னாரு அதா? டேய், எல்லாத்தையும் விட்டு அதை மட்டும் எடுத்துக்கிற பத்தியா? கொஞ்சம் புரிஞ்சுக்கப்பா. இந்த லவ் இதெல்லாம் வேண்டாமா, ப்ளீஸ் விட்டுருமா. நீங்க தாம்மா என்ன புரிஞ்சுக்கல. நான் அவளை ரொம்ப டீப்பா லவ் பண்றேமா. அடிச்சு பல்லெல்லாம் உடைச்சிருவேன் ராஸ்கல். பொறுமையா சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்னமோ லவ் லவ்னு பேசிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் நடக்காதுடா. மா இது ஜென்ரேஷன் கேப்மா. யூத்தோட ஃபீலிங் எல்லாம் உங்களுக்கு புரியாது. உங்களுக்கு அப்பாவுக்கு தெரிஞ்செல்லாம் வெறும் இந்த ப்ரெஸ்ஸு பிரிண்டிங்கு அது மட்டும்தான். என் மூஞ்சில் கறியை பூசினார்ல, நீங்களும் பேசாம பார்த்து தானே இருந்தீங்க. உங்க மூஞ்சில நான் கறி பூசினேன் பாருங்க. சரிமா. ஏ பிங்க் எடுக்கவா ப்ளூ எடுக்கவாடி? எதையோ ஒன்று எடுமா. உன்கிட்ட கேட்டேன் பாரு. வா இந்த பக்கம் போலாம்.
ரெடியா? என்ன 36 ரூபாய்க்கு 40 ரூபா போட்டிருக்கு? இப்போ ரேட்டு ஏறிடுச்சு மேடம். பழைய ரேட்டு மேல நீங்க தானே 40 ரூபாய்னு ஒட்டியிருக்கீங்க. இப்போ என்ன பழைய ரேட்டு போட சொல்றீங்களா? பழைய ரேட்டே போடுமா. சரி சார். கொஞ்சம் விட்டா ஏமாத்திடுவாங்க. ஆமாம் எங்ககிட்டலாம் ஏமாந்துடாதீங்க. காவியா, 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 ஏங்க காவியாவை பாத்தீங்களா? காவியா எங்க இருக்க? என்னாச்சு? ஏங்க காவியாவை காணுங்க. அவன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி பாரு. அவ செல்ல தான் உடைச்சிட்டேனே. நீ பண்ணி பாரு. ஐயோ என் போனை காணுங்க. நீங்கள் தொடர்பு கொள்ளும் நபர் தற்சமயம் பிஸியாக இருப்பதால் சிறிது நேரம் கழித்து தொடர்பு கொள்ளவும். பிஸின்னு வருதுங்க. நம்ம பொண்ணு அவங்க கூட ஓடி போயிட்டாங்க. அப்பா இப்போதான் நிம்மதியா இருக்கு. நம்ம லவ் பண்ணது தெரிஞ்ச பின்னாடி டெய்லி வீட்டில் அடி ஓதுதான். என் மனசை எங்கள் அப்பா அம்மா புரிஞ்சிக்கவே இல்லை. என் வீட்லேயும் தான் ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா நடுத்துல நிற்பனா, பிச்சை எடுப்பனா. இனி நம்ம அப்பா அம்மா தான்